குழந்தை யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எங்கே இருந்தாலும் சரி ஓடி வந்து சிறுவாபுரி கோவிலில் ஒரு பாக்கெட் தயிரும் இளநீயும் வாங்கிட்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து விட்டு இந்த மரத்தில் தொட்டில் கட்டினீர்கள் அடுத்த எண்ணி 10வது மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலும் முருகன் அருளால் தொட்டில் தவழும். அதனால் யார் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரியான கல் எடுத்து வைத்து அதற்கான சில பூஜைகள் பண்ணி 100 விதம் அருள்வான். அதற்கு நானே சாட்சி. எல்லா நாளும் முருகனுக்குரிய நாள் தான். செவ்வாய்க்கிழமை நீங்க எந்த காரியம் செய்தாலுமே டக்குன்னு அந்த காரியம் வந்து பலித்தமாகும். முருகன் கேட்டதை கொடுப்பான், கேட்க நினைப்பதை கொடுப்பான், கேட்டுக்கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரியே கொடுத்து கொண்டே இருப்பான். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். என்னடா திடீர்னு மேம் அஸ்ட்ராலஜி எல்லாம் சொல்லாம கோவிலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பாக்குறீங்கன்னா, மோஸ்ட் வாண்டட் எல்லாரும் கேட்ட என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு என்னுடைய ரெட்ரோ மக்களுக்கு கொடுக்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். என்ட்ரி ஆகும் போதே உங்களுக்கு எல்லாரும் வேலோட ஒரு பிளஸிங்கோட இருக்கு. இந்த சிறுவாபுரி ஸ்பெஷலுக்காக ஒரு ஆரம்பம் அதிரடியா நடக்குது. சிவசங்கர் தான் வேண்டுதலுக்கா? என்ன வேண்டுதலுக்கு நடந்துருச்சு? சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து சூப்பர். சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து வேண்டுதல் நடந்தனால இவ்வளவு பெரிய வேலை வந்து சிவசங்கர் அண்ணா வந்து கொடுத்துருக்காரு. நீங்களும் அங்க எங்க இருந்தாலும் சரி என்ன வேண்டிக்கிட்டீங்கனாலும் இந்த கேமரா மூலமா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். வேலை யாரெல்லாம் பாக்குறீங்களோ தம்பியுடைய காரியம் நினைச்ச மாதிரி நடக்க மாதிரி உங்களுடைய காரியமும் நினைத்தபடியே நடக்கட்டும். இந்த மரம் தான் தலவிருட்சம், சிறுவாபுரியுடைய தலவிருட்சம். இந்த மரம் வந்து மகிழம் பூ மரம். பேரை எவ்வளோ அழகா இருப்பீங்களா? வந்தாலே மகிழ்ச்சி தான் சிறுவாபுரி. அதுவும் நான்லாம் சொல்லிட்டே இருக்கேன். நான் 1 2 3 4 வீடு வாங்கிறதுக்கு இங்க இருக்கிற இவர் தான் காரணம். ஓகே, உங்களுக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வீடு இல்லை, வீடு மட்டுமா? முருகன் கேட்டதை கொடுப்பான், கேட்க நினைப்பதை கொடுப்பான், கேட்டுக்கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரியே கொடுத்து கொண்டே இருப்பான். எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கவே மாட்டான். இந்தான்னு கொடுத்துட்டே இருப்பான். நிறைய பரிகார ஸ்தலமாகவே இந்த சிறுவாபுரி காணப்படுகிறது. இத்தனை கூட்டம் எப்படிங்க? எப்பயுமே பரிகாரம் உண்மையா பொய்யான்லாம் அதை தள்ளி வச்சுட்டு நடந்தால் தானே ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். அப்போ இந்த முருகன் நினைத்ததை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முருகனாக இருக்கிறான். நான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து தலைவிரட்சம் மகிழம்பூவாக இருக்குது. இந்த இடத்துல வந்து தொட்டில் கட்டுறாங்க. அதே மாதிரி பின்னாடி எப்பயுமே நம்ம ஊர்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கும்ல, வேம்பும் அரசமரம் ஒன்றோடு ஒன்று இணைந்த இடத்தில் தொட்டில் கட்டி வழிபாடு செய்யும் போது அந்த குழந்தைக்கான எல்லா விடையும் கிடைக்கும் அப்படின்ற மேல இங்கே பின்னாடியும் வந்து அந்த இடத்துலையும் வந்து தொட்டில் கட்டி குழந்தை பாக்கியத்திற்காக சில நிவர்த்திகளை செய்து கொள்கிறார்கள். குழந்தை யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எங்க இருந்தாலும் சரி ஓடி வந்து சிறுவாபுரி கோவில்ல ஒரு பாக்கெட் தயிரும் ஒரு இளநீயும் வாங்கிட்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து விட்டு இந்த மரத்துல தொட்டில் கட்டினீர்கள் அடுத்த எண்ணி 10வது மாதத்தில் கண்டிப்பாக உங்க வீட்டிலும் முருகன் அருளால் தொட்டில் தவழும். பின்னாடி இருக்கக்கூடிய அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றிணைந்த ஒரு தளத்தில் இந்த மாதிரி ஒரு தொட்டில் கட்டுறாங்க. இது வந்து மாமரம். எப்பயுமே மா பலா வாழை முக்கணிகள் மாமரத்துல ஒரு அஸ்ட்ராலஜரா சொல்றேனே, ஏதோ ஒரு பிரசன்னம் போகணும், ஒரு பலகை தேல் பண்ணணும், நீங்க உட்காரணும் அப்படின்னா மாமரத்தில் அமரும் போது உங்களுக்கான செல்வ செழிப்பு என்பது அதிகமாக கொடுக்கும். இது அந்த மாதிரி இந்த மாமரத்துல நீங்க கட்டிட்டு போயிட்டு தொட்டில் கட்டி உங்களுக்கான ஒரு வாரிசு வேண்டும் என்ற நினைத்தீங்கன்னா செல்வ செழிப்பான வர்ற குழந்தை ஆயுசோடும் அதிர்ஷ்டத்தோடும் அழகோடும் முருகனுடைய அருளோடும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. டாக்டர் என்ன சொன்னாலும் சரி, இவனுக்கு மிஞ்சின ஒரு டாக்டர் யார் இருக்கா? வந்து பாருங்க, எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். இந்த கல் தான். இந்த கல்லை வந்து எடுத்துட்டு வந்து வச்சு தொடர்ந்து 6 வாரங்கள் கட்டினா சிறுவாபுரியில் வீடு கட்டப்படும் அப்படின்றதுக்கு நான் தான் சாட்சி 100 தடவை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கல்லை தொட்டிருக்கேன். அதனால அடுத்த வீடு வாங்கினா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கோ, என்னால வீடே வாங்க முடியல மேடம், எவ்வளவோ இருக்கு ஆனா வீடு மட்டும் கிடைக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறதுக்குள்ள கண்டிப்பா அடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவீங்க. முருகன் சொல்லிட்டான், நடந்துரும். ஓகேவா? அதனால யாரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சிறுவாபுரி வந்து இந்த மாதிரியான கல் எடுத்து வைத்து அதற்கான சில பூஜைகள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை முருகன் 100 விதம் அருள்வான். அதற்கு நானே சாட்சி. அது காட்டதான் உங்களை இந்த இடத்த கூட்டிட்டு வந்தேன். ஓகேவா? யாரெல்லாம் இப்பயே விஷஸ் சீட்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இங்க வந்துட்டு போனீங்கன்னா வீடு வாங்கிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இங்க இருக்க வந்து கல்லெல்லாம் எடுத்து என்னதான் நான் சொன்னாலும் இந்த தொழிலை பார்ப்பவர்கள் அதற்கான முகாந்திரத்தை கரெக்டா கொடுப்பாங்கல்ல. அந்த வகையில் நம்ம ராஜேஷ் கேட்கலாம். ராஜேஷ் நீங்க சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. சும்மா வீடு கட்டுறதுக்கு வந்து 6 வாரம் தொடர்ந்து கோயிலுக்கு வர்றது, தீபம் ஏற்றுறது, அது வேற விஷயம். இது 6 வாரத்துல வந்து 1 வாரம் ஆச்சு வந்து 6 கல் வேண்டின்னு ஆதி முழுவராண்ட வேண்டின்னு வீடு கட்டுறது வேண்டுதல், கட்டின வீடு நிற்குதா நிறைவேறது, இடம் வாங்குறது, மண் வாங்குறது, ஆதி முழுவராண்ட குலதெய்வத்தை நினச்சின்னா 6 கல் வேண்டின்னு கட்டினா கண்டிப்பா நிறைவேறும் ஆதி முழுவராண்ட.
இங்க இருக்கக்கூடிய ஆதிமூலர் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்க அவர் தான் முதல்ல வந்த ஒரு முருகர் ரெடி. அதனால ஆதிமூலர் வந்து ரொம்ப விசேஷம். ஆதிமூலர்கிட்ட இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல வச்சா கண்டிப்பா கிடக்கும். அவர் தான் இங்க வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால டைரக்டா அவரே வந்து பார்த்துட்டாரு. நிறைய பேர் வந்து நிறைவேறுது. உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா வந்து கட்டிட்டு போயிட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துறாங்க. நிறைவேறி பாத்தீங்களா, பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்களா? அப்ப அடுத்த நானும் வாங்கினா உங்க சர்வல் நானும் பேண்ட் ஷர்ட் எடுத்துறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து வீடியோ வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் வந்து பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துருங்க. சில பேர் வந்து இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எத்தனை வருடமா இந்த கோயில்ல இதை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கோயில்ல அலோடு கிடையாது. இந்த கோயில்ல மட்டும் தான் அலோடு. ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயில்ல? இந்த கோயில்ல வந்து ஒரு 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா நீங்க இதை வந்து பண்ணி நான் வெளியூர் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டேன். ஓ, வேலூர்ல இருந்து இங்கே வந்து செட்டில் ஆயிட்டீங்க. சூப்பர். 5 வருஷமா நிறைய உங்களுக்கு உண்மையான கதைகள் வந்திருக்கும். என்னதான் உங்க கதைகள் சொன்னா கூட உண்மையான விஷயங்கள் நிறைய வந்திருக்கும். எல்லாமே நடக்குது. ஓகே. வந்து மனசு கஷ்டத்தோட வந்தா மனசு நிம்மதியோட போகும். எந்த ஒரு தடங்களும் இல்லாம இருக்கு. ஒரே ஒரு சொல்ற, மனசு கஷ்டத்தோட வந்தா நிம்மதியோட போயிடுவாங்க. இதோட வேற என்ன வேணும்? சோ சிறுவாபுரி முருகன் எல்லாத்தையும் தெரியல. 6 படம் சுத்துறது ஒண்ணு, இவரை பாக்குறது ஒண்ணு. அவ்வளவுதான். பஞ்சடேல கொடுத்தாரு. 6 படம் சுத்துறதும் ஒண்ணு, இவரை பார்ப்பதும் ஒண்ணு. ஏன்னா அவ்வளவு 6 விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு 3 விஷயம் பார்த்தாச்சு. இன்னும் 3 விஷயத்தை பின்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. எங்க பதில் ஒரே ஒரு சத்தம் தான், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரான்னு அப்படியே உள்ள வரும்போதே சொல்லிருக்குதுங்க. இந்த சத்தம் கேட்டாலே போதும் இல்ல, எல்லாமே மறந்துடும். எவ்வளவு பெரிய துன்பம் துயரம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சா கூட முருகா அப்படின்னு சொன்னாலும் அரோகரா அப்படின்னு சொன்னாலும் அரோகரான்னு அவ்வளவுதான். அந்த ரோகம்லாம் விட்டு ஓடிடுச்சு அப்படின்னு அவனே சொல்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும். திரும்புற பக்கம்லாம் அரோகரா சத்தம் தான். நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை வாங்க, அதெல்லாம் இல்லைங்க. எல்லா நாளும் முருகனுக்குரிய நாள் தான். காசு வேணும்னா யார் வேணும்? சந்திரன் வேணுமா? இல்லையா? திங்கக்கிழமை போனா முருகன்கிட்ட காசு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை போனா நோய் நொடி இல்லாத வாழ்வியல் கிடைக்கும். டக்கு டக்கு டக்குன்னு நடக்காத விஷயங்கள் எல்லாம் உங்களை நோக்கி நடப்பதற்கான வாய்ப்புகளை அவன் கொடுப்பான். வீடு மனை வண்டி வாகனம் கல்யாணம் நடக்கும்னா செவ்வாய்க்கிழமை போனா கல்யாணம் நடந்துடும். செவ்வாய்னா வெள்வாய்னு அர்த்தங்க. அந்த வெள்வாய் தான் என்ன ஆயிடுச்சுன்னா மருவி வெறுவாய்னு ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை நீங்க எந்த காரியம் செய்தாலுமே டக்கு டக்கு டக்குன்னு அந்த காரியம் வந்து பலித்தமாகும். அதனால செவ்வாய்க்கிழமை மோசமான நாள், எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு நீங்க எது செய்றீங்களோ அது உங்களுக்கு சக்சஸ். ஓகே. எல்லா கிழமையும் முருகனுக்கான கிழமை தான். இந்த கிழமை அந்த கிழமை எல்லாம் கிடையாது. அதனால கொஞ்சம் கூட்டத்தை செவ்வாய்க்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் முருகனுக்கு கொடுக்காம எல்லா நாளும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 நாள் இந்த பிள்ளை வருதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது கேட்காது கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த அந்த முருகன் உங்களுக்கு கொடுத்து முடிச்சிடுவான். அப்படியே போயிட்டு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ரொம்ப விசேஷம். எல்லாரும் வந்தீங்கன்னா வருவீங்க, மரகதமயில பார்ப்பீங்க, ஆதிமுருகனை பார்ப்பீங்க. அதெல்லாம் தாண்டியும் இந்த கோவிலை காவல் காத்து கொண்டு தன்னகத்தை வைத்திருக்கிற ஒரு ஆள் யாருன்னா நம்ம மிஸ்டர் பைரவர் தான். பைரவர்கிட்ட வந்து சிறுவாபுரியில் என்னெல்லாம் வேண்டுகிறீர்களோ, என்ன தடை இருந்தாலும் சரி, உங்களுக்கு செய்வனை வச்சுட்டான், பள்ளி வச்சுட்டான், சுனி வச்சுட்டான், அது வச்சுட்டான், எவனாவது ஒருத்த உங்க கூட இருக்கிறவனே உங்களுக்கு குளிப்பறிக்கணும். இந்த இடத்துல வந்தா இவர் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் இவர் பர்மிஷன் இருந்தால் தான் உள்ள அவர்கிட்ட. அதனால எப்பேற்பட்ட ஒரு மாதிரி என் வீடு போயிட்டே இருக்கு, ஒரு மாதிரி என் வீடு கூட பிரச்சனை ஆகிட்டே இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாங்க. சிறுவாபுரி வந்து இந்த வைரவனுக்கு உங்களாலான விளக்கை ஏற்றி அது எத்தனை உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை ஏற்று பாருங்க. அவர் பைரவரெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டுங்க. இதுதான் வேணும் அதான் வேணும்னு சொல்லவே மாட்டார். யாராவது நீங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட என் பிள்ளை நீ யாரா பண்றதுக்குன்னு சொல்றதுக்கான தளமும் இந்த சிறுவாபுரி தான். பக்கத்துல இருந்து பார்க்கவே எவ்வளவு சிலுக்கு தெரியுமா? இந்த மயில் தாங்க. இத்தனை நாள் கேட்டு போட்டு கம்பி போட்டு வச்சுட்டு இருந்த மயில் உங்களுக்காக சிறப்பாக எக்ஸ்க்ளூசிவாக இந்த மரகத மயில் தான் இந்த இடத்திற்கான சிறப்பு. மயில்னாலே சிறப்பு தான், அதுவும் மரகத மயில் சிறப்போ சிறப்பு. முருகனுக்கு பிடிச்ச ஒரு மரகத மயில். முருகனுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கும்போது நம்மளாம் பிடிச்சவங்களோட இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம்ல. அப்போ கேட்டதெல்லாம் கொடுப்போம்ல. அந்த மாதிரி இந்த மரகத மயிலோடு இருக்கக்கூடிய முருகன் கேட்டதையெல்லாம் கொடுப்பான். அப்படியே வந்து பாருங்க, ஜூம் பண்ணி காட்ட சொல்கிறேன். உங்களுக்குன்னு அந்த மரகத மயில் தூரமாக இருக்கும்போதே நல்லா அப்படியே கிளார் அடிக்குது. இந்த வெயில் எப்படி தெரியும்னு தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற சாக்கில் எனக்கும் இந்த முருகப்பெருமான் அருள் புரிந்திருக்கிறான். அதுக்கு ரெட்ரோ மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இல்லையா? இந்த மரகத மயில பார்க்குற இந்த ஒரு நிமிடம் கண்ணை மூடி வேண்டிக்கோங்க. நான் சில விஷயத்த உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும்ல, நீங்க என்ன விஷயம்னு அறிஞ்சுக்கோங்க. இந்த மரகத மயிலை பார்த்து ஒரு 2 நிமிடம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஷண்முகாய நமக, ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஷண்முகாய நமக, ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஷண்முகாய நமக. இதை மட்டும் ஒரு 27 தடவை சொல்லிட்டு இந்த மரகத மயிலை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நின்னீங்கன்னா சண்முகனுடைய 6 அபயங்களும் உங்களுடைய 6 விதமான குறைகள், உங்களுடைய 6ஆம் இடத்திற்கான எல்லா விதமான தேவைகளையும் குறைகளையும் அப்படி டக்கு டக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆமான்னு மேல இருக்கக்கூடிய சத்தம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நினைச்சபடியே நடக்க ஆரம்பிச்சிடும். சிவன் வந்து மரகத சிவன் உள்ள வந்து அலோ பண்ண முடியாது. அது மூலவராக இருக்கக்கூடிய சிவனாக இருக்கிறார். ஆனா வெளியில இருக்கக்கூடிய இங்க இருந்து அப்படியே ஏத்தாப்புல பாத்தீங்கன்னா அங்க மரகத சிவன் உங்களுக்கு காட்சியளிப்பார். சிவனும் மரகதத்துல, முருகனும் மரகதத்துல. இங்க இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய விஷயம். 12 இடங்கள் உங்க வீட்டுல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான
நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடம். உங்களுடைய அரோகரா வந்துகிட்டே இருக்கு, சொல்லணும் போல எங்க வார்த்தை வருது, அரோகரா மட்டும் தான் வருது வாயில. லக்னம் இயங்க வேண்டுமா, சிறுவாபுரி போதும். உங்களுடைய 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், வாக்கு, ஸ்தானம் எல்லாம் காணுமா, சிறுவாபுரி வந்தா போதும். நீங்க பண்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஏதாவது சக்சஸ் ஆலியா, சிறுவாபுரி போதும், முருகனே போதும். வீடு மனை வண்டி வாங்கணும் வேணுமா, அதான் 4ஆம் இடம், முருகன் போதும். உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வம் செல்வாக்கு காதல் கவிதை எல்லாம் இந்த முருகன் கொடுத்துருவோம். கடனா இருக்குப்பா, எதிரியா இருக்குப்பா, நோயா இருக்கு முருகா அப்படின்னு நினைச்சாலே அந்த 6ஆம் இடத்தை தம்சம் பண்ணிட்டு போயிடும் அவனோட வேலை கொண்டு. கல்யாணம் ஆகலை மாட்டிட்டு தான் முழிப்பேன் அவஸ்தப்படுறீங்களா, சரி ஓகே, எய்த்தாப்புல இருக்கவங்க எனக்கான மதிப்பை கொடுக்கணும், அடுத்தவர்கள் மூலமா நான் ஒரு பிசினஸ் பார்ட்னர் கிடைக்கணும், இவனா ஒரு பார்ட்னர்ஷிப்ல போட்டு பண்ணுங்க, அந்த பிசினஸ் சக்சஸ். 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் வேணுமா, முருகன் தாங்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவன், கொட்டி கொட்டி கொடுக்குறவன். அதுக்கான 8ஆம் இடத்தையும் நிறுத்தி. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், பாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் சுவாமியோட இடமே அந்த 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடத்தோட பாக்கியங்கள் எல்லாம் அள்ளி யார் கொடுப்பா, எல்லா கடவுள்கிட்ட இருந்து வாங்கி முருகன் தான் கொடுப்பான். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், கர்ம வினையை போக்குறது ஒரே ஒரு ஆள், 4 சொல்லியிருக்கேன், அந்த கந்தன் தான், அந்த கார்த்திகேயன் தான். அப்ப அந்த இடத்தையும் அவன் தான் நிறைவு செய்வான். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபம் யாரால வரும், முருகனால தான் வரும். 12ஆம் இடம் சொல்லக்கூடிய முக்தி, அவன் நினைச்சாலே முக்தி தான். அப்ப இந்த ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய உங்க கட்டத்துல எந்த ராகு எந்த கேது எங்க வேணா இருந்துட்டு போனா, முருகா அப்படின்னு நீங்க நினைச்சாலே போதும், முருகனுடைய வேல் முன்னுக்கு வந்து உங்களுடைய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக்கிவிடும். அதற்கு இந்த சிறுவாபுரி தலமே சாட்சி. நிறைய சந்தோஷங்களோடும் நிறைய மகிழ்வோடும் நிறைய மக்களுடைய ஒரு அன்போடும் ஒரு அரவணைப்போடும் இந்த சிறுவாபுரி பயணம் அப்படின்றது நிஜமாவே ரொம்ப நெகிழ்வா இருக்கு. நிறைய காட்டணும்னு ஆசை தான் உங்களுக்கு. பட் இந்து சமய அறநிலையத்துறையோட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால சுற்றி கோவிலை மட்டும் தான் காட்ட முடியுது. ஆனால் இதை பார்த்தாலே, கோபுரம் பார்த்தாலே கோடி நன்மைன்னு சொல்ற அளவுக்கு சிறுவாபுரி கோபுரத்தை பார்க்கறது அப்படின்றதே ஒரு மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. 27 நட்சத்திரக்காரர்களும் 12 ராசியினரும் 9 கிரக தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சிறுவாபுரி வந்து செல்லும் போது உங்களுக்கான செல்வத்தையும் உங்களுக்கான சிறப்பையும் உங்களுக்கான சீரான வாழ்வியலும் கொடுப்பதற்கு முருகன் தயாராக காத்திருக்கிறான். நீங்கள் வந்து அவனை பார்த்தா மட்டும் போதும், அப்பா முருகா என்னை பாருன்னு சொன்னால் போதும், கேட்கறது மட்டும்தாங்க. கேட்டால் என் புள்ள கேட்டுச்சேன்னு கொடுக்கறதாங்க அம்மாவோட வேலை. ஆனால் தாயில் சிறந்த கடையேன் அப்படிம்பாரு. அதனாலே குருவாய் அருவாய் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும்ன்ற மாதிரி எது எப்படி இருந்தாலும் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக இங்கு நின்று அருள் பாவனை செய்து கொண்டிருக்க ஆதிமூரனும் சரி மூலவரும் சரி உங்களுக்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய தன்மையில் காத்திருக்கிறார்கள். ஒரு முறை சிறுவாபுரி வந்து பாருங்க. பார்க்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்காக, என்னுடைய ரெட்ரோ மக்களுக்காகத்தான் இந்த பதிவு. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சிறுவாபுரியை பற்றியான செய்திகளை இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.